பேலன்ஸிங் செய்றீங்கல்ல? ஓகே. 30 மினிட்ஸ் தான் டைம். இப்ப 7:05ன்னா 7:40க்கு மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்க.
ஆன்சர்ஸ் எழுதி முடிஞ்சா அனுப்புங்க. டிஸ்கஸ் பேப்பர் கொஞ்சம் பாருங்கடி, எங்க லேப்ல பேப்பர் இல்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க செக் பாருங்க. ஓகே, விளங்காத டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கியோ ஷிகதோவா சஞ்சி பிளான் ஓவாரிமாஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒர்க் வந்து 3 மணிக்கு ஓவாரிமாஸ் சொல்றது முடியுது. ஸோ டைமுக்கு பிறகு வர பார்ட்டிக்கல் வந்து நீ பார்ட்டிக்கல். செகண்ட், நெக்ஸ்ட் ஒன், மிச்சி பிளான் வத்தாரு தோக்கி குருமானி கி ஓ சுகேமாஷோ. மிச்சி சொல்றது ரோட், பிளான் வத்தாரு தோக்கி, தோக்கி சொல்றது வென், வத்தாரு சொல்றது கிராஸ் பண்ணக்குள்ள.
ரோடு கிராஸ் பண்ணக்குள்ள குருமானி கி ஓ சுகே மஷோன்னா கார்ல வந்து அது எப்படின்னா வெஹிக்கிள்ஸ்ல கொஞ்சம் கவனமா இருங்கன்றது. ஸோ அட் ரோட் வென் கிராசிங் அட் ரோட் ரோட்ல கிராஸ் பண்ணக்குள்ள ஃபோர்த். நெக்ஸ்ட் ஒன் தபெமோனோ பிளான் நனிகா இச்சிபான் சுகி டெஸ்கா. தபெமோனோ சொல்றது சாப்பாடுல, நனிகா என்னது, இச்சிபான் ரொம்ப பிடிக்கும். சாப்பாடுல என்ன ரொம்ப பிடிக்கும், தே பார்ட்டிக்கல். என்ன இப்ப நீங்க அங்க கா பார்ட்டிக்கலும் போடலாம், ஓ பார்ட்டிக்கல் போடலாம், ஏ பார்ட்டிக்கலும் போடலாம். ரைட்? சாப்பாடுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட், இன் கொனோ மிசே நிவா இந்த ஷாப்ல குதமோனோ பிளான் யசைகா தகுசான் நரிமஸ். டி பார்ட்டிக்கல், ஓ பார்ட்டிக்கல், ஏ பார்ட்டிக்கல், யா பார்ட்டிக்கல். இப்ப அதுல என்ன சொல்றாங்க, இந்த ஷாப்ல ஃப்ரூட்ஸ் பிளாங்க் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கு. இப்ப என்னது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் யா பார்ட்டிக்கல். இப்ப அங்க நாங்க ஏன் யா பார்ட்டிக்கல் போட்டோம்னா தோ பார்ட்டிக்கல் இல்லை. ஸோ உங்களுக்கு அது தெரியும் அங்க எப்படியும் வந்து அண்ட் தான் வரப்போகும். ஏன்னா அந்த மீனிங் வந்து எக்ஸெட்ரா நான் அதோ மென்ஷன் பண்ணிடல, தோ பார்ட்டிக்கலும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன். சுத்தெக்கினா ஷஷின் டெஸ்னி. சுத்தெக்கினா சொல்றது அழகான போட்டோ, இஸ்ன்ட் இட். இட்ஸு தொரிமாஷ்டாக்கா, இட்ஸு சொல்றது எப்ப எப்ப எடுத்தீங்கன்னு கேக்குது. பிளாங்க் சென்ஷு பிளாங்க் நிச்சியோபி திஸ். சென்ஷு சொல்றது போன கிழமை, நிச்சியோபி சொல்றது சண்டே. அப்ப போன சண்டே சென்ஷு நோ நிச்சியோபி, சென்ஷு நோ நிச்சியோபி, சென்ஷு நோ நிச்சியோபி. நெக்ஸ்ட் ஒன், மோசுகு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி தான் கேளுங்க. ஓகே, மோசுகு, மோசுகு சொல்றது ஏற்கனவே. மோசுகு தெசுதோ டெஸ்காரா, தெசுதோ சொல்றது எக்ஸாம், ஏற்கனவே எக்ஸாம், டெஸ்காரா அதனால. இப்ப ஏற்கனவே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிட்டு அந்த மீனிங். ஏற்கனவே எக்ஸாம் அதனால. மைனிச்சி எல்லா நாளும், சஞ்சிகான் 3 ஹவருக்கு, சஞ்சிகான் 3 ஹவருக்கு, பெங்கியோ ஷிதேயிமாஸ் படிக்கிறேன். ஏற்கனவே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயினதால எல்லா நாளும் 3 ஹவருக்கு படிக்கிறேன். சோ டெஸ்கா அப்படியா, சொரேவா தைஹென் டெஸ் நே அது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்றது. தைஹென் சொல்றது டிஃபிகல்ட், கஷ்டம் தானே. கன்பத்தே குதசாய் ப்ளீஸ் டேக் எஃபர்ட். அது வந்து இந்த கன்பத்தே குதசாய்ன்னு சொல்றது வந்து இப்ப கஷ்டம் தானேன்னு சொல்லிட்டு டேக் எஃபர்ட்னு சொல்றாங்கன்றது இல்ல. இதோட மீனிங் வந்து நார்மலா சொல்றது எஃபர்ட் எடுங்க. இப்ப இவங்க 3 ஹவர் படிக்கிறது எஃபர்ட் இல்லாத மீனிங் இல்ல, ஜஸ்ட் சொல்ற வேர்ட். ப்ளீஸ் டேக் எஃபர்ட், கன்பத்தே குதசாய். நெக்ஸ்ட் ஒன், பிளாங்க் யோஷிட்சுவா வதஷி நோ ஹேயா யோரி அகாருய் டெஸ். இது வந்து ஒரு கிராமர் பேட்டர்ன், நாங்க ஏற்கனவே படிச்ச கிராமர் பேட்டர்ன். யோரி இதுக்கு பார்க்க இது அழகா இருக்கு அப்படின்றது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, கொனோ கியோஷிட்சு திஸ் கிளாஸ் ரூம் இஸ் பிரைட். அக்காரு சொல்றது வெளிச்சம், பிரைட்டர் தென் வதஷினோ ஹேயா ஏண்ட ரூம். அப்படின்னா ஏண்ட ரூமுக்கு பார்க்க இந்த ரூம், இந்த கிளாஸ் ரூம் வந்து வெளிச்சமா இருக்கு அப்படின்ற ஒரு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், 8th.
கினோ நேத்து. தபெதா past tense சாப்பிட்ட. கேக்கிவா கேக் வந்து blank. ஒய்ஷி குணகத்தா தெஸ். ஒய்ஷி டேஸ்ட். குணகத்தான்னா was not tasty. அப்ப நேத்து சாப்பிட்ட கேக் வந்து டேஸ்ட் இல்ல. தந்திருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து யொரிமோ, யொகு, சுகு, அமாரி. ஆன்சர் வந்து அமா. அமாரி வந்தா என்னது நெகட்டிவ். நேத்து சாப்பிட்ட கேக் வந்து அவ்வளவு டேஸ்ட் இல்ல. அவ்வளவு டேஸ்ட் இல்ல என்று. நெக்ஸ்ட் ஒன் வதஷினோ மச்சி தேவா. ஏந்த சிட்டியில. கினோ அமேகா புரிமாஷ்டா நேத்து மழை பெஞ்சிச்சு. கியோ பிளாங்க் அமேகா ஃபுத்தேயிமாஸ். இன்னைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. டுடே ஆல்சோ ரெயின். ஆல்சோ நாலாவது மோ பாட்டி. நேத்து மழை பெஞ்சிச்சு இன்னைக்கு மழை பெய்யலன்னா நீங்க வேற மீனிங் போடலாம். பட் நேத்து மழை பெஞ்சிச்சு இன்னைக்கும் மழை பெய்யுதுன்னு தான் சொல்றாங்க. அமேகா ஃபுத்தே. நெக்ஸ்ட் ஒன் கக்கோனோ அதோதே. கக்கோ சொல்றது ஸ்கூல், அதோதே சொல்றது ஆஃப்டர். ஸோ ஸ்கூலுக்கு பிறகு அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு. தொமதாச்சி நோ உச்சியே ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பிளாங்க் இக்கிமாஸ். ஆப்ஷன் அசோபினி, அசொந்தே, அசோபு, அசொந்தா. என்ன மீனிங் தந்திருக்காங்க? அசோபிமஸ். பிளே அப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு ஃப்ரெண்டோட வீட்டுல விளையாட போறேன்ற மீனிங். அப்ப அசோபிமஸோட இக்கிமஸ் வந்திருக்கு. இது எக்ஸ்பிளைன் பண்ணினே தான். அப்ப என்ன செய்யணும்? மஸ்ஸ வெட்டிட்டு நீ பார்ட்டிக்கல் போடுவீங்க. அசோபினி இக்கிமஸ். ஒன்னாவது. நெக்ஸ்ட் ஒன் மரியோ சன்வா பிளாங்க் ஹித்தோ டெஸ்கா. ஒரு பர்சன் கேட்டிருக்குது. அதுக்கு பி சொல்லிருக்கு அனோ கமீகா நகாய் ஹித்தோ டெஸ். அந்த ஹேர் நீட்டமா இருக்கிற பர்சன். அப்ப கேட்டிருக்கிற மீனிங் என்னது? எது மரியோ சன்? டோனோ ஹித்தோ டெஸ்கா. டோனோ ஹித்தோ டெஸ்கா. நெக்ஸ்ட் ஒன் உச்சிகாரா எக்கிமாதே. வீட்டில இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பிளாங்க் ககாரிமஸ். மீனிங் என்னது? வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? தொனோகுராய் ககாரிமஸ். இதெல்லாம் படிச்சது ரைட். தொனோகுராய்னா ஹவு லாங். எவ்வளவு தூரம் எடுக்குது வீட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் கொனோ மொந்தாய்வா. இந்த கொஸ்டின் வந்து தொதேமோ முசுகாஷி டெஸ்காரா. ரொம்ப முசுகாஷி டிஃபிகல்ட்டா இருக்குது டெஸ்காரா அதனால. கொதாயேகா வகாரிமாசென். தரேமோ யாருக்குமே ஆன்சர் தெரியல. தரேமோன்னு சொல்றது வந்து நோபொடி. நோபொடி. ஏன்னா இப்ப அங்க வக்காரி மசன்னு தானே இருக்குது. நெகட்டிவ்ல தான் இருக்கு. அப்ப நெகட்டிவ் வந்தா தான் இந்த தரேமோ என்ற ஒரு பார்ட்டிக்கல் வரும். இந்த கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது என்றதால யாருக்குமே வந்து ஆன்சர் தெரிய இல்லை.
14th one. Restaurante. ரெஸ்டாரண்ட்ல இப்போ ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். ஏ பி சன் நொமிமோனோவா பிளாங்க் ஷிமாஸ்கா. அதுக்கு பி சொல்லுது கோஹிகா ஈதெஸ், காஃபி நல்லம் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன கேக்குறது? என்ன சரி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறது. என்ன குடிக்கிறீங்க? யா போத்தா, என்ன குடிக்கிறீங்க, அது பெட்டர். நனியோ நொமிமோனோவா நனியோ ஷிமாஸ்கா, என்ன குடிக்கிறீங்க. 15th one. அனு ஷிரோய் ஓஷி ஓ பிளாங்க் ஹிதோவா தரே தெஸ்கா. பி தனகா சென்சை தெஸ்யோ. அப்ப என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க? இப்ப ஆப்ஷன்ஸ் பாருங்க. கபுத்தே, கபுரிமாஸ், கபுரி நகர் நகரா, கபுத்தே இரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெள்ளை தொப்பி உடுத்துக்கிட்டு இருக்கிற பர்சன் யாரு? Fourth one. இதுல என்ன மீனிங்னா, வராது, மூணும் வராது. ஓகே, ஒண்ணு கரெக்டா இருக்கு, கபுத்தே, அதுவும் சரியா தான் இருக்கு. கபுத்தே இரு இரு என்று சொல்றதும் சரியா தான் இருக்கு. இது டிஃபரெண்ட் என்னன்னா, கபுத்தேன்னு சொல்றது வந்து ஜஸ்ட் உடுக்குறது. கபுத்தே இருன்னா இப்ப அந்த பர்சன் உடுத்துக்கிட்டு இருக்கிறது, உடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்ப நீங்க இப்ப அந்த ஸ்பாட்ல நீங்க இப்ப தொப்பி உடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கேக்குறது, அந்த ஒயிட் கலர் கேப் உடுத்துக்கிட்டு இருக்கிற பர்சன் யாரு அப்படின்னு கேக்குற நீ. அப்ப கபுத்தேக்கு பார்க்க கபுத்தே இருதான் சூட்டபிளான ஆன்சர். அண்டர்ஸ்டுட்? 15 questions any doubts இருக்கா? Last 60. மினாசான் கொச்சிரா இங்க அரிசான் திஸ், இது இருக்கிறது அரிசான். கியோகாரா இன்னையில இருந்து. வதஷி தச்சினோ சீமுதே எங்கட டீம்ல வேலை செய்யறது. ஓகே, இப்போ ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஓகே வெயிட்டா 16 எக்ஸ்பிளைன் பண்றேன். டீம்ல வேலை செய்ய போறது. அப்ப அவர் சொல்றாரு, ஹஜிமே மாஷ்தே அரிதேஸ் கொரேகாரா யோரஷிகோ ஒனகாய் ஷிமாஸ். அது தெரிந்தானே, தோசோ யோரஷிகோ ஒனகாய் ஷிமாஸ். இப்ப அந்த 15th கொஸ்டினை பாருங்க. அனோ ஷிரோய், just give me a minute, I'll come.
15th பண்ண பாருங்க. அனோ ஷிரோய். இப்ப இது ஒரு கான்வர்சேஷன் தானே, ஏயும் பியும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன். அனோ ஷிரோய் அந்த ஒயிட் போஷி. போஷி சொல்றது என்னது? ஹெட். சோ உங்களுக்கு தெரியும், போஷி வந்தா அதுக்கு வர verb வந்து கபூரி மஸ்த். போஷியோ பிளாங்க் ஹிதோவா தரே திஸ்கா. தரே சொல்றது யாரு? Who. அப்ப என்ன கேள்வி கேக்குறாரு? அந்த வெள்ளை கேப் போட்டுக்கிட்டு இருக்கிற பர்சன் வந்து யாரு? பி சொல்றது யாரு? தனக்கா சென்சே என்று சொல்றது. அது வந்து தனக்கா டீச்சர். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. கபுத்தே கபுரிமாஸ், கபுரி நகரா, கபுத்தே இரு. ரெண்டாவது பாருங்க கபுரிமாஸ். அந்த ஃபுல் வேர்ப் ஒன்று எங்களுக்கு அந்த சென்டென்ஸ் உள்ளுக்கு போடல. அது உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு ஃபுல் வேர்ப் ஒன்று எங்களுக்கு சென்டென்ஸ் உள்ளுக்கு போடல. அந்த வேர்ப் போடுறேன்னா அது கடைசியா ஃபுல் ஸ்டாப் கிட்ட தான் ஒரு வேர்ப் எங்களுக்கு போட்டு ஃபுல் ஸ்டாப் பண்ணலாம். மஸ்ட் இருக்கிறது எங்களுக்கு சென்டென்ஸ் உள்ளுக்கு போடு. இப்ப ரெண்டாவது வர. மூணாவது கபூரி நகரா அப்படின்னா வைல் வேரி. அதுக்கும் இதுக்கு இப்ப நகரா சொல்றது வந்து அந்த வயல்ன்றது தானே, டிவி பார்த்துக்கிட்டு படிக்குது. நகரா ஃபார்ம் ஆயித்தானே வயல். அப்ப இங்க வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு சென்டென்ஸ் சம்பந்தம் இல்லை. அந்த வெள்ளை தொப்பி உடுத்துக்கிட்டு இருக்கிற வயல் பர்சன் யாரு அப்படின்ற ஒரு மீனிங் இல்லை. இப்ப 3 வர. அப்ப பேலன்ஸ் 1 and 4. இப்ப அங்க கபுத்தையும் சரிதான், கபுத்தை இருவும் சரிதான். இந்த இருன்னு சொல்றது வந்து இமஸ். இமஸ் டிக்ஷனரி ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிருக்கேன். இது என்ன பேட்டர்ன்னா அந்த தே பிளஸ் இமஸ். சோ நாங்க அந்த தே பிளஸ் இமஸ் என்ற ஒரு கிராமர் படிக்கக்குள்ள நான் சொன்னேன் தானே, அது வந்து அந்த நடக்கிற விஷயம். இப்ப நீங்க பெங்கியோ ஷிதே இமஸ் இருந்தா நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இப்ப இந்த டைம்ல நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற மீனிங். அப்ப பெங்கியோ ஷிதே இதுன்னு சொல்றதும் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற மீனிங் தான். ஏன்னா அந்த இமஸ் தானே டிக்ஷனரி ஃபார்மா மாறி இருக்கு. டிக்ஷனரி ஃபார்மா மாறினதுக்கு ஒண்ணும் அந்த சென்டென்ஸ் மாறுறது இல்லையா? அந்த இமஸ் டிக்ஷனரி ஃபார்மா மாறி இருக்கு. அங்க டிக்ஷனரி ஃபார்மா இருக்கு, இன்னொரு இமஸ்ன்றத வந்து எங்களுக்கு அந்த சென்டென்ஸ் உள்ளுக்கு போட இயலாது. இப்ப அந்த கபுரிமஸ்ன்ற அந்த ஃபுல் வேர்ப் எங்களுக்கு அந்த சென்டென்ஸ் உள்ளுக்கு போட இயலாத மாதிரி தான் பெங்கியோஷித்தே இமஸ்ன்ற அந்த ஃபுல் வேர்ப் எங்களுக்கு சென்டென்ஸ் உள்ளுக்கு போட இயலாது. அதால தான் அந்த பெங்கியோஷித்தே இரு அப்ப அந்த கபுத்தே இருன்னு மாத்திருக்காங்க. அப்ப இதோட மீனிங் என்னன்னா, கபுத்தேன்னு சொன்னா நீங்க நார்மலா வேர் என்ற மீன், வேர் உடுத்து. கபுத்தே இருன்னா வேரிங் உடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒயிட் கேப் உடுத்துக்கிட்டு இருக்கிற பர்சன் யாரு? நீங்க இப்ப அந்த ஆன் த ஸ்பாட்ல நீங்க கேக்குற மாதிரி விளங்குது. அந்த ஒயிட் கேப் உடுத்த பர்சன் யாருன்னு கேக்குறதுக்கு பார்க்க அந்த ஒயிட் கேப் உடுத்திருக்கிற பர்சன் யாருன்னு கேக்குது. அப்ப உங்களுக்கு விளங்குது, இந்த கபுத்தைக்கு பார்க்க கபுத்தை இருக்குதான் இந்த ஆன்சர் நல்லா இருக்கு. இந்த பர்சன் இப்ப அந்த உடுத்துக்கிட்டு இருக்கிற பர்சன் யாருன்னு கேக்குறதால தான் அவர் சொல்றாரு தனக்கா சென்சே. எக்ஸாம்லயும் இந்த மாதிரி வந்தா ஓகே. இப்ப உங்களுக்கு தெரியுது மத்த ரெண்டுக்கும் ஆப்ஷன்ஸ் போகுது இல்லைன்னா இந்த மாதிரி தே ஃபோமும் தே பிளஸ் இரு தே பிளஸ் இருன்னு இருந்தா உங்களுக்கு இப்ப தெரியுதானே இது ரெண்டுல சரி ஒண்ணுதான் வருமென்னு. தே பிளஸ் இருக்கும் ஆப்ஷனை கொடு. தே பிளஸ் இருக்கும் ஆப்ஷனை கொடு. விளங்குச்சா இப்ப?
19%. டைகர்க்கு blank 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 deska. ஏ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. ஓகே. சோ ஏ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. அதுக்கு பி சொல்றது சுகாஷி முசுகாஷி தெஸ். சொல்றது கொஞ்சம், முசுகாஷி சொல்றது கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம். சோ ஆப்ஷன் தந்துக்கிறாங்க தோ, நோ, வா, பென்கியூ. டைகர்க்கு சொல்றது யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியோட படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கிறது. அதுக்கு அவர் சொல்லிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன வரும்? தைகக்கு நோ, பென்கியூ. யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ். வா, दो देश का. 大学の勉強はどうですか?の勉強はpart. Next one. 私は日本の blank 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 が好きです. எனக்கு ஜப்பான்ல என்னமோ பிடிச்சி இருக்கு. ஆப்ஷன் உதாவ், உதா, நோ, ஓ. 私は காம்ப்ளிகேட்டட் ஆனது, ரைட்? ஜப்பான் எனக்கு ஜப்பான்ல சாங் பாட்டு படிக்கிறதுக்கு விருப்பம் என்ற மாதிரி மீனிங். அப்படின்னா இந்த பர்சனுக்கு வந்து ஜப்பான் பாட்டு படிக்க விருப்பம். ஏன்னா சிங்கிங் சாங்குக்கு சொல்றது உதா ஓ உத்தாய் மஸ்தானே. சிங் சிங் சாங்குக்கு சொல்றது உத்தா, சிங்கினுக்கு சொல்றது உத்தாய் மஸ். ஜப்பான்ல பாட்டு படிக்கிறதுக்கு விருப்பம் என்ற மீன். So the answer is Nihonno Obari. Next one, 19th one. Yamagawa-san wa ongaku o kiki nagara யமகவா பர்சன் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு ஹோம்ஒர்க் செய்யறது. சோ உங்களுக்கு தெரியும் அங்க ஷிதேஇமாஸ் வந்தா ஷொகுதையோ ஷிதேஇமாஸ் தான் வரும். டூ ஹோம்ஒர்க், ரைட்? அங்க எங்களுக்கு ஒன்காக்கு போட இயலாது. ஒன்காக்கு ஓ கிகி நகரா. தேர்ட் ஒன். கொனோ blank 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 சுவனாயிதே குதசாய். கொனோ கியோஷிட்சு தேவா
tobacco o cyanide சரி இங்க கிளாஸ் ரூம்ல சிகரெட் இந்த கிளாஸ் ரூம்ல சிகரெட் ஸ்மோக் பண்ண வேணாம். இப்ப இங்க அந்த தேவான் இருக்கு, இங்க தேவான் இருக்கிறதுக்கு அதுக்கு பெருசா மீனிங் இல்ல. நார்மலா அந்த பிளேஸுக்கு அடுத்து வர ஒரு ஒரு வேர்ட் மாதிரி. அங்க தே இருந்தாலும் சரிதான், பட் ஒரு தேவா வா என்ற பார்ட்டிக்கல் ஒரு நார்மல் பார்ட்டிக்கல்ன்றதால போட்டு இருக்கிறாங்க. இந்த கிளாஸ் ரூம்ல அட் கிளாஸ் ரூம் அட் இன் திஸ் கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ் ரூம்ல சிகரெட் ஸ்மோக் பண்ண வேணாம். கொனோக்கியோ ஷிட்சு தேவா tabacco. Fourth one is the answer. ரியோகோனோ தொக்கி ட்ரிப்ல இருக்க கொலை. இப்ப ரியோகோ சொல்றது ட்ரிப்ல. என்ன சொல்றது? ட்ரிப்ல இருக்க கொலை ஃபுருய். ஃபுருய் சொல்றது பழைய. ஒத்தேரா சொல்றது டெம்பிள். அப்ப ட்ரிப்ல வந்து பழைய டெம்பிளுக்கு போயிட்டு சுக்கி சொல்றது சைக்கிங் விளையாட போகணும். உங்களுக்கு தெரியும், இப்ப ஷிதாரி வந்து ஏற்கனவே தந்திருக்கான், ரைட்? அப்ப சுக்கியோ ஷிமாஸ் தான் வரும். சைக்கிங் விளையாடுறது, பிளே சைக்கிங் என்று சொல்லக்கொள்ள ஷிமாஸ் தான் வரும். அப்ப அதாலதான் நாங்க அங்க வந்து என்னது சுக்கிய போட்டு இருக்கோம். இப்ப இத்தாரி ஒத்தேரா ஏ ஃபுருய் பழைய டெம்பிளுக்கு போயிட்டு இத்தாரி என்ன இக்கிமஸ்ஸ தான் தாஃபோமுக்கு சேஞ்ச் பண்ணி இருக்காங்க. இத்தாரி. நெக்ஸ்ட் ஒன் 20. ரீசான்தோ ஹன்சான்வா. ரீசான் and ஹன்சான். Watashi no tomodachi and a friend no sakubun no kaite essay-ஒன்னு எழுதி புராசு நோ மின்னா நோ மயதே யோமிமாஸ் கிளாஸ் முன்னுக்கு எல்லாரோட முன்னுக்கும் ரீட் பண்ணி இருக்காங்க. ரீசன் நோ சகுபுன். ஓகே, ரீசன் எஸ்ஸே வாசிப்போம். வதஷி நோ தொமதாச்சி வா மை ஃப்ரெண்ட் மின் சந்தேஸ் என் ஃப்ரெண்ட் வந்து மின். மின் சன் வா தொனாரி நோ ஹேயா பிளாங் சுந்தே இமாஸ். என் ஃப்ரெண்ட் மின்சன் வந்து அடுத்த ரூம்ல தான் லீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தொனாரினோ ஹேயானி தெரியும் தானே, நீ பார்ட்டிக்கல் அந்த ப்ரிபோசிஷன் வந்தா நோ பார்ட்டிக்கலும் நீ பார்ட்டிக்கலும் கண்டிப்பா போடுறது. தொனாரினோ ஹேயானி சுந்தே இமாஸ். இட்சுமோ இஷோ நீ குஹான் நோ தபேமாஸ். எந்த நாளும் ஒன்னா சேர்ந்து சோறு சாப்பிடுறது, ரைஸ் சாப்பிடுறது. மின்சன்வா யோகு ஜிபுன்னு குனினோ தெரபியோ மிமாஸ். இப்ப இந்த மின்சன் என்றவர் வந்து இவரோட கண்ட்ரி ஃபில்ம் டிவி வந்து பார்ப்பது. பட் இந்த மின்சன் வந்து இப்ப மின்சன்னும் வேறொரு நாட்டு பர்சன், ரீசன்னும் இன்னொரு கண்ட்ரி பர்சன் தானே. இப்ப இங்க மின்சன் வந்து ரீசன்ட இப்ப இங்க வந்து ரீசன்ட கண்ட்ரி என்னன்னு மென்ஷன் பண்ணி இல்ல. மின்சன் வந்து ரீசன்ட் நாட்டுல இருக்கிற டிவி பார்ப்பது அப்படின்னா அந்த டிவி ப்ரோக்ராம் பார்க்குறது. பிளாங்க் நிஹோன்னோ தெரபியோ சென்சென் மிமாஸ். இப்ப இவங்க ஜப்பான்ல தானே இருக்காங்க, ஆனா ஜப்பான் டிவி அவ்வளோ பார்க்க மாட்டது. நெகட்டிவ். அப்ப என்னது பட் ஆனா டெமோ. இப்ப இங்க மின்சன் வந்து நல்லா அவரோட நாட்டு டிவி ப்ரோக்ராம் பார்ப்பது, ஆனா ஜப்பான் டிவி வந்து அவ்வளவு பார்க்க மாட்டது.
Watashi wa Nihon no terebi de mita koto ga minsan ni hanashimasu. இப்ப இவர் என்ன செய்யறாரு? இவர் ஜப்பான் டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு மின்சன்னு கிட்ட பேசுறது. இப்படி இப்படி டிவி ப்ரோக்ராம் நான் பார்த்தேன் அந்த மாதிரி பேசுறது. மின்சன் வா தொத்தேமோ ஈ தொமோதாச்சி தேஸ். மின்சன் வந்து ரொம்ப நல்ல. நெக்ஸ்ட் ஒன் ஹன்சன் நோ சகுபு. வத்தஷி நோ தொமோதாச்சி வா தெய்சன் தேஸ். என் ஃப்ரெண்ட் வந்து தெய்சன். தெய்சன் வா. தெய்சன் வந்து இமா யூமெய்னா கைஷா அதே. இப்ப தெய்சான் வந்து இப்ப ஃபேமஸான கம்பெனில என்னது அத்தரைத்தே இமாஸ் தே பிளஸ் இமாஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இமாண்ட் இருக்கு இப்ப இப்ப ஃபேமஸான கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இட்சுமோ எந்த நாளும் ஷிகத்தோகா இசோகாஷி டெஸ்காரா எந்த நாளும் வேலை வந்து பிஸியா இருக்கிறதால யசுமினோ ஹீகா சுக்குனை டெஸ் லீவ் நாள் வந்து அவ்வளவு இல்லை. சரியா? எந்த நாளும் இப்ப வேலை இப்ப ஃபேமஸான கம்பெனில வேலை செய்யறது எந்த நாளும் வேலையில பிஸின்றதால லீவ் நாள் வந்து கொஞ்சம் இல்ல. கினோவா நேத்து பிளாங்க் கரா. இப்ப நேத்து என்னது? நேத்து லீவ். ரைட்? நேத்து வந்து லீவ். என்ன ஆப்ஷனை பாருங்க. யசுமி தேஸ், யசுமி ஜா அரிமாசென், யசுமி தெஷ்டா, யசுமி ஜனாய் தெஷ்டா. யசுமி. ஏன்னா இப்ப நேத்து லீவா இருந்ததால இஷோனி கைமோனோ ஓஷிதே ரெசுத்தோரானே கிமாஷ்டா. நேத்து லீவா இருந்ததால தான் இவங்க ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப கினோன்னு சொல்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்ப ரெண்டும் வராது நாலும் வராது. ஏன்னா அது நெகட்டிவ். நேத்து லீவ் இல்லைன்ற அர்த்தம். ஒண்ணு வந்து சரி பட் அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப 3 யசுமி தெஷ்டா. சோ நேத்து லீவ்ன்றதால ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போனேன். வதஷிதோ தெய்சான் வா கக்கோ நோ கொத்தோ யா ஷிகத்தோ நோ கொத்தோ ஓ ஹனஷிமாஷ்டா. இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க? கொத்தோன்னு சொல்றது வந்து திங்ஸ். நானும் தெய்சானும் ஸ்கூல் விஷயங்கள் வேலை விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப இவங்க அந்த மீட் பண்ணிருக்காங்க தானே. இப்ப ஸ்கூல் விஷயங்களையும் இப்ப ஐ திங்க் இப்ப ஹன் என்றவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட், தெய் தெய்சன் வந்து வேலை செய்யறவர் தானே. அப்ப அவங்க வந்து அதை ரெண்டு பத்தி பேசிக்கிட்டு போறாங்க. தொத்திமோ தனஷி கத்தா தேஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மத்தா திரும்ப தெய்சன் நீ என்ன செய்யணும்? மீட் பண்ண வேணும். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. திரும்ப தெய்சன்னை வந்து மீட் பண்ண வேணும். அப்ப want to meet ரெண்டாவது. Hi this. Any doubts இருக்கா? It's 27th one. Doubt இருந்தா கேளுங்க dear. Watashi wa kodomo no toki. நான் கொதமோ சொல்றது சின்னதா, தொக்கி மென். அப்ப இந்த பர்சன் சின்னதா இருக்கக்கூடாது அப்படின்னா சின்னத்துல சைல்ட்ஹுட்ல. கிரைனா தபெமோனோகா அரிமாஸ்தா பிடிக்காத சாப்பாடு இருந்துச்சு. இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல போகுது. என்ன இவர் சின்ன காலத்துல நடந்த விஷயத்த சொல்றாரு. நிகுதோ யசாய்வா சுகி தெஷ்டாகா சகனாவா சுகி ஜா அரிமாசென் தெஷ்டா. நிகுதோ யசாய்வா சுகி தெஷ்டா. மீட்டும் மரக்கறியும் பிடிக்கும். சுகி தெஷ்டா கான்னு இருக்கு. கா சொல்றது என்னது? பட்டுக்கு தானே. ஆனா சகனாவா சுகி ஜா அரிமாசென் தெஷ்டா மீன் பிடிக்காது. அப்ப இந்த பர்சனுக்கு சின்னத்துல மீட்டும் வெஜிடபிளும் பிடிக்கும் ஆனா மீன் பிடிக்காது.
இமாவா இப்ப ஓகே இப்ப நடக்கிற சிச்சுவேஷனுக்கு வராது. இமாவா சக்கனாரியோ ரீமோ தைசுகி இதே யொகு தபேமாஸ். இப்ப மீன் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவோம். அப்ப சின்னத்துல தான் இவருக்கு பிடிக்காது, பட் இப்ப பிடிக்கும். டெமோ டெமோ சொல்றது என்னது, அதுவும் வட்டுக்கு தான். ஆனா இமா இப்ப டயத்தோ ஷிட்டே மாஸ்காரா இப்ப டயட்ல இருக்கிறதால அமாய் மோனோவா தபேமாசேன். இவர் வந்து டயட்ல இருக்கிறதால பெருசா அமாய் சொல்றது வந்து என்னது, ஸ்வீட்டான சாப்பாடுகள் வந்து சாப்பிடுறது இல்லை. இப்ப கேட்டிருக்கிற கேள்வி வதஷீவா நான் பொதமுன தொகி சின்னத்துல நனிகா கிளை தெஷ்டாக்கா என்னது எனக்கு பிடிக்கலன்னு கேட்டிருக்கு. இந்த பர்சனுக்கு சின்னதா இருக்க போல என்ன பிடிக்கல, ஃபிஷ், மீட், ரைட்? So the answer is third, 28. Next one. Meisan ga Pou-san ni tegami o kakimashita. ஓகே இப்ப மெய்சான் வந்து பௌசானுக்கு வந்து லெட்டர் 1 எழுதியிருக்கு. பௌசான் ஏ எய்கானோ சிகெத்தோகா நீமை அதிமாஸ். ஃபில்ம் டிக்கெட் வந்து 2 இருக்கு. இப்ப அங்க மையை யூஸ் பண்ணிருக்கிறோம், டிக்கெட்டுக்கு யூஸ் பண்ற கவுண்டிங் மெத்தட் மை. படம் டிக்கெட் 2 இருக்கு. இஷோனி இக்கிமசேங்கா ஒன்னா சேர்ந்து போவோமான்னு கேட்டிருக்கு. பஷோ பஷோ சொல்றது வந்து பிளேஸ், அது கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. பஷோ பிளேஸ். பிளேஸ் வந்து எக்கினோ மயேனோ எய்காக்கன் தெஸ். பிளேஸ் எங்க, ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு இருக்கிற தேட்டர். எங்க படம் பார்க்க போறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் முன்னுக்கு இருக்கிற தேட்டர். கொன்ஷோனோ தொயோபிகா நிச்சியோபினி இக்கிதாய் தெஸ். இந்த கிழமை தொயோபி சொல்றது சாட்டர்டே இல்லாட்டி சண்டே போக வேணும். இந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல போக வேணும். போசான்வா இட்சுகா ஈதெஸ். போசான் எப்ப நல்ல, சாட்டர்டே சண்டே இருக்கு தானே, இந்த 2 நாள்லயும் எப்ப நல்லோ தென்வாதே உஷியத்தே குதசாய். தென்வா சொல்றது என்னது, டெலிபோன் தானே. அப்ப டெலிபோன்ல சொல்லுங்க, சாட்டர்டேயா போகும் சண்டேயா போகும்ன்றது டெலிபோன் சொன்ன கால் பண்ணி சொல்லுங்க. கேட்டுக்கிற கொஸ்டின் பௌசான்வா கொனோ தெகாமியோ யொந்தா தோதே தோஷிமஸ்கா. என்ன செய்யணும், பௌசான் வந்து இந்த லெட்டரை ரீட் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யணும், டெலிபோன்ல கால் எடுத்து சொல்லணும். ஆன்சர் வந்து 4th. மெய்சன் நீ தென்வா ஓ காக்கேமாஸ். மெய்சனுக்கு டெலிபோன்ல கால் ஒன்று எடுத்து சொல்லணும், எப்ப போவோம் அப்படி என்று மீன். நெக்ஸ்ட் ஒன் 29th one. கக்கோ தே ஸ்கூல்ல. வெயிட் a minute.学校、sorry, 学校で。学生がこの紙を見ました。Okay, students வந்து இந்த பேப்பரை பார்த்துட்டாங்க. ஒரு நோட்டீஸ் ஒன்று. ஏ குராசுனோ மினாசன்னே. ஏ கிளாஸுக்கு என்ன, தகாகி சென்சேகா பியோகினி நரிமாஷ்டா. தகாகி டீச்சருக்கு வந்து காய்ச்சல், பியோகி சொல்றது காய்ச்சல் வந்துட்டு கியோனோ கொகோனோ ஜுகியோவா அரிமாசே. இன்னைக்கு கொகோ சொல்றது என்னது, பிஎம். பிஎம் என்ன அந்தி, ரைட்?
மார்னிங் தானே, ஏஎம் போ பிஎம் என்ன அந்தி. ஜுகியோவா அரிமஸ். அப்ப இன்னைக்கு பிஎம் கிளாஸ் வந்து இல்ல. அஷ்டாவா கோகோ கரா ஜுகியோகா அரிமஸ். நாளைக்கு பிஎம் கிளாஸ் இருக்கு. இப்ப இன்னைக்கு பிஎம் கிளாஸ் இல்ல, நாளைக்கு பிஎம் கிளாஸ் இருக்கு. அசாத்தேவா ஒசென்தாக்கே ஜுகியோ அரிமஸ். அசாத்தே சொல்றது என்னது, நாளாண்டைக்கு கொசென் ஏஎம் கிளாஸுக்கு மட்டும் தான் இருக்கு. தக்கே சொல்றது வந்து ஒன்லி. இப்ப எப்படி என்ன, டுடே இன்னைக்கு பிஎம் கிளாஸ் வந்து இல்ல. நாளைக்கு அஷ்டா டுமாரோ, நாளைக்கு கோகோ கரா பிஎம் மட்டும் கிளாஸ் இருக்கு. அங்க கிளாஸ் இருக்கு. நாளாண்டைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ ஏஎம்க்கு கிளாஸ் மட்டும் தான் இருக்கு ஒன்லி. அப்ப பிஎம் கிளாஸ் இல்ல, தக்கே போட்டிருக்காங்களே. அப்ப மார்னிங் கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. அசத்தேனோ ஜுகியோதே நாலண்ட கிளாஸ் அப்படின்னா அந்த ஏஎம் கிளாஸ்ல கஞ்சினோ தெசுத்தோ ஓ ஷிமஸ்காரா, கஞ்சி எக்ஸாம் இருக்கிறதால தெகுசுத்தோனோ நீஜு இச்சி பேஜி கரா நீஜு சன் பேஜி மதே ஓ பெங்கியோ ஷிதே குதசு. இப்ப இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாலாண்டைக்கு கிளாஸ்ல வந்து கஞ்சி எக்ஸாம் ஒன்று இருக்கிறதால டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 21 இருந்து 23 மட்டும் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி இருக்குது. கேட்டுக்கிற கொஷனை பார்ப்போம். கீழே பாருங்க, 12ஆம் மாசம் 15ஆம் தேதி எழுதியிருக்கிற லெட்டர். 12ஆம் மாசம் 15. அப்ப டுடே என்று சொல்றது வந்து 15ஆம் தேதி, டுமாரோன்றது வந்து 16ஆம் தேதி, டே ஆஃப்டர் டுமாரோ வந்து 17ஆம் தேதி. இட்சு கஞ்சி நோ தெசுத்தோகா அரிமஸ்கா. கஞ்சி வந்து எப்ப இருக்குன்னு கேட்டு இருக்கிறாங்க. இப்ப கஞ்சி எக்ஸாம் இருக்கு எப்ப, நாளாண்டைக்கு கொசென் ஏஎம் கிளாஸ்ல மட்டும்தான் கஞ்சி இருக்கு. ஒன்னாவது பாருங்க, 12ஆம் மாசம் 15ஆம் தேதி மார்னிங். கொசென் சொல்றது மார்னிங். இங்க வந்து 12ஆம் மாசம் 15ஆம் தேதி டீச்சருக்கு வந்து காய்ச்சல், அந்தி கிளாஸும் இல்லை. அப்ப அந்தி கிளாஸ் இல்லைன்னா மார்னிங் கிளாஸும் இல்லை. ரெண்டாவது 12ஆம் மாசம் 16ஆம் தேதி கோகோ பகலைக்கு. ஓகே, அப்ப 12ஆம் மாசம் 16ஆம் தேதி பகலைக்கு கிளாஸ் இருக்கு. ஆனா அது என்னது, கஞ்சி கிளாஸ் இல்ல. 12ஆம் மாசம் 17ஆம் தேதி கோசை. அப்ப 12ஆம் மாசம் 17ஆம், இப்ப லெட்டர் எழுதி இருக்கிறது 15ன்னா 12ஆம் மாசம் 17ஆம் தேதி கொசென் மார்னிங் தான் கஞ்சி எக்ஸாம் இருக்கு. ஆன்சர் என்னது, அடுத்தது 12ஆம் மாசம் 18ஆம் தேதி கோகோ. 18ஆம் தேதியை பத்தி ஒன்னும் சொல்லி இல்ல. அப்ப இந்த பேப்பர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது கியோ, அஷ்டா, அசத்தே மட்டும்தான் மென்ஷன் பண்ணி இருக்காங்க. அப்ப 15ஆம் தேதி இவங்களுக்கு கிளாஸ் இல்ல. கிளாஸ் இல்லாததால தான் லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கு. ஆன்சர் இஸ் தேர்ட். விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த லெட்டர்ஸ்களை வாசிக்கல, கீழே இருக்கிற டேட் எல்லாம் வாசிங்க. இப்ப அந்த எழுதின நாளை தானே போட்டுக்கிறாங்க, 12ஆம் மாசம் 15ஆம் தேதி ஏஎஸ்கே நிஹோன்கோ கப்போ ஜப்பனீஸ் ஸ்கூல். ஏஎஸ்கே என்ற ஒரு ஜப்பனீஸ் ஸ்கூல்ல எழுதிருக்கு. ஓகே, 30வது கேள்வியை பார்ப்போம். கொரேவா ரின்சன்கா கைத்தா சக்குபுண்டெஸ். இது வந்து ரின்சன் எழுதின ஒரு எஸ்ஸே. ரிகா சந்தோ தெக்காக்கே மாஸ்தா. ரிகா சன்னோட வெளியே போயிட்டேன். ஓகே, இப்ப ரிகா சன்னோட வெளியே போயிருக்குது. சென்ஷூனோ நிச்சியோபி போன ஞாயிற்றுக்கிழமை அசகுஹன்னு தபெதா அத்தோதே மார்னிங் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒபென்தோ ஓசுகுரி மாஸ்தா. ஒபென்தோ சொல்றது பகல் அந்த லஞ்ச் பார்சல், சாப்பாடு பார்சல் செஞ்ச அப்படின்னா லஞ்ச் செஞ்ச. வத்தஷிவா ரியோரிகா சுகி டெஸ்காரா.
எனக்கு சாப்பாடு பிடிக்கும் என்றதால இட்சுமோ ஜிபுன் தே குஹான் நோ சுக்குரிமாஸ். இப்ப இந்த பர்சனுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும் என்றதால எந்த நாளும் ஜிபுன் சொல்றது அவர் அவர் சாப்பாடு செய்வாரு. சொரக்காரா ரிகா சன்தோ அத்தே. அதுக்கு பிறகு ரிகா சன்னை மீட் பண்ணிருக்கிறது. அப்ப சாப்பாடு எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு ரிகா சன்னை வந்து மீட் பண்ணிருக்கிறது. இஷோனி ஒன்னா சேர்ந்து உமியே ஒயோகினி இகிமாஷ்டா. ஒன்னா சேர்ந்து கடலுக்கு குளிக்க போயிருக்காங்க. வதஷிவா தகுசன் ஒயோகிமாஷ்டா. நான் நல்லா குளிச்சேன். டெமோ ஆனா ரிகா சன்வா ஒயோகிமா செந்தெஷ்டா. ரிகாசன் வந்து குளிக்கல. என்ன காரணம்? கினோ ஒசோக்கு மதே ஒகித்தே இமாஷ்டா காரா நெமுய் தெஸ். தோ இத்தே யசுந்தே இமாஷ்டா. என்ன காரணம்? நேத்து வந்து லேட்டாயி முழிச்சுக்கிட்டு இருந்ததால நெமுய் தெஸ். நெமுய்ன்னு சொன்னா என்னது? தூக்கம். அப்ப இவங்க நேத்து நைட் லேட் ஆகி தான் தூங்கி இருக்கிறது. தூக்கமா இருக்கிறதால தான் இவர் வந்து பெருசா நீச்சல் அடிக்க இல்லை. சொனோ அத்தோ வதஷிகா சுகுத்தா ஒபென்தோ ஓ இஷோனி தபிமாஷ்டா. ஓகே, இப்ப அதுக்கு பிறகு இந்த பர்சன் செஞ்சிருக்கிற சாப்பாடை வந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கேள்வியை பார்ப்போம். 30வது கேள்விய. ரிகாசன்வா தோஷித்தே ஒயோகிமாசேன் தெஷ்டாக்கா. ரிகாசன் வந்து ஏன் நீச்சல் அடிக்கலன்னு கேட்டு இருக்குது. அப்ப என்ன ஆன்சர்? ரெண்டா. யோரு ஒசகுமதே ஒகிதே இத்தே நெபுகத்தா காரா. நைட்டுக்கு லேட் ஆகி முழிச்சுக்கிட்டு இருந்தது, தூக்கம் வந்ததால தான் வந்து குளிக்க இல்லை. நெக்ஸ்ட் ஒன். ரிகாசன்வா ரைஷு தஞ்சோபி டெஸ்காரா புரசென்தோ ஆகிமாஷ்டா. ஓகே, இப்ப ரிகாசனுக்கு வந்து அடுத்த கிழமை பர்த்டேன்றதால பிரசன்ட் ஒண்ணு வாங்கியிருக்குது. தென்ஷானோ ஹொந்தெஸ். அந்த பிரசன்ட் என்னது? தென்ஷானோ ஹொன் ட்ரெயின்டு புக் அப்படின்னு என்ன சொல்ற ஒரு புக் வந்து ட்ரெயினுகளை பத்தி. ரிகாசன்வா தென்ஷாகா சுகித்தே. ரிகாசனுக்கு வந்து ட்ரெயின் வந்து பிடிக்கும். இட்சுமு தென்ஷானு ஹனாஷியோ ஷிமஸ்கா. எந்த நேரமும் ட்ரெயினை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதால வதஷி வா யொகு வகாரிமாசேன். எனக்கு ஒன்னும் தெரியும். இதுல என்னன்னா ரிகாசன் வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் இந்த பர்சன் கிட்ட வந்து ட்ரெயினுகளை பத்தி பேசிக்கிட்டு தான் வாரது. ஆனா இந்த பர்சனுக்கு வந்து ட்ரெயினுகளை பத்தி ஒன்னும் தெரியாது. ஓகே, இப்ப இந்த கிஃப்ட்டுக்கும் இவர் சொல்றதுக்கும் டிஃபரண்ட் சம்பந்தம் இல்லை. இப்ப இவர் வாங்கின கிஃப்ட் வந்து ட்ரெயினை பத்தி ஒரு புக் தான் வாங்கியிருக்காரு. வாங்கினது ஏன்னு இவருக்கு ட்ரெயினுகளை பத்தி பிடிக்கும். அதோட இந்த ஸ்டோரி முடியுது. அடுத்த ஸ்டோரி இவர் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ட்ரெயின் வந்து ரொம்ப பிடிக்கும், எந்த நேரமும் வந்து ட்ரெயினை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. ஆனா எனக்கு வந்து ஒன்னும் தெரியாது. கினோ நேத்து தொஷோகாந்தே லைப்ரரியில தென்ஷானோ ஒன்னோ கரிமாஷ்டா. நேத்து லைப்ரரிக்கு போயிட்டு என்ன செஞ்சிருக்காரு? ட்ரெயின் புக் ஒண்ணு வாங்கியிருக்காரு. இப்ப இது வந்து கிஃப்ட் இல்ல, கிஃப்ட் வேற இது வேற. லைப்ரரியில ட்ரெயினை பத்தி ஒரு புக் ஒண்ணு வாங்கி பொனோ ஹொன்னோ யொந்தே அந்த புக்கை படிச்சுட்டு ரிகாசந்தோ தென்ஷானோ ஹனஷியோ ஷிதாய் தெஸ். இப்ப இவரே லைப்ரரிக்கு போயிட்டு ட்ரெயினை பத்தி ஒரு புக் ஒண்ணு வாங்கியிருக்காரு. இந்த புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு ரிகாசன்னோட ட்ரெயினை பத்தி பேசுறது. இப்ப எனக்கு ட்ரெயின் விருப்பம், உங்களுக்கு ட்ரெயினை பத்தி தெரியா, அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நீங்க லைப்ரரிக்கு போயிட்டு ட்ரெயின் புக் ஒண்ணு வாங்கி நீங்க அதை படிக்கிறீங்க. அப்ப அதோட மீனிங் என்ன? உங்களுக்கும் அப்ப ட்ரெயினுகளை பத்தி என்னையோட பேசலாம் என்ற ஒரு காரணம். இப்ப இங்க ஒரு ட்ரிப் வாங்கின கிஃப்டும் இதுவும் வேற ஒரு ஸ்டோரி. இப்ப கேட்டுக்கிற கேள்வி வந்து ரின்சன்வா தோஷித்தே தென்ஷானோ கரிமாஷ்டா. இப்ப ரின்சன் வந்து ட்ரெயின் புக் கொண்டு வாங்கினாருன்னு கேட்டிருக்கிறது. ஒன்னாது ரின்சந்தோ தென்ஷானி ரிகாசந்தோ தென்ஷானி நொரித்தை கரா. ரிகாசனோட ட்ரெயின்ல ஏறணும் என்றது. இல்லையே, அவர் ஏறுறதுக்கு ட்ரெயின்ல ஏறுறதுக்கு புக் வாங்கலையே.
ரெண்டாவது ரிகா சந்தோ தென்ஷானோ ஹனாஷி யோஷித்தாய் கரா. ரிகா சன்னோட ட்ரெயினை பத்தி பேசணும் என்றதால. சோ அதுதான் ஆன்சர். பட் அதை பார்ப்போம். ரிகா சந்தோ தென்ஷானோ ஹொன்னோ அகெத்தாய் தெஸ். ரிகா சன்னுக்கு ட்ரெயினை பத்தி புக் கொடுத்து இல்ல அவர் ட்ரெயின் புக் கொண்டு ஏற்கனவே வாங்கிட்டாரு. இப்ப இவர் புக் அந்த பரோ பண்ண போனது படிக்கிறது. நாலாவது ரிகா சந்தோ தென்ஷா ஓ மினி இக்கிதாய் கரா. ரிகா சன்னுக்கு ட்ரெயினை வந்து பார்க்க போவோம். பார்க்க போறதுக்கு இல்ல, ட்ரெயின்களை பத்தி இவரும் சேர்ந்து பேசுறதுக்கு தான் வாய்ப்பு. So second one is the answer. Next one. So பார்ப்போம். first one. Okay, நான் கேள்வி பார்ப்போம். அன்சன்வா யமகவா பிஜுட்சுகான்னே கிட்டை தேஸ். அன்சனுக்கு வந்து யமகவா பிஜுட்சுகான் சொல்றது ஒரு ஆர்ட் மியூசியம். ஆர்ட் மியூசியத்துக்கு போக வேணும். தென்ஷாகா பசூனி நொத்தே ட்ரெயின்ல இருந்து பஸ்ஸுக்கு ஏறி ஜூஜி மதேனி கிட்டை தேஸ் 10 மணிக்குள்ளுக்கு போகணும். தென்ஷாயா பசுவா யசுய் ஹோகா ஈதெஸ். ட்ரெயின்லயும் பஸ்லயும் சீப்பாவும் இருக்கணும். ட்ரெயின் சரி பஸ் சரி எது சரி சீப்பாவும் இருக்கணும். 10 மணிக்குள்ளுக்கு போகணும். அன்சன்வா தொனோ இக்கி கத்தா தே இமாஸ்கா. இப்ப அன்சன் வந்து எதுல போக போறாரு அவனுக்கு பாப்போம். சீப்பா விலை குறைவாவும் இருக்கணும், 10 மணிக்குள்ளுக்கு போகையும் வேணுமண்ணா. ஒன்னாவது வந்து 10:05. அப்ப அது வந்து ஏற்கனவே 10 மணியை தாண்டிட்டு. விலை குறைவு தான், 200 ரூபாய் தான், ஆனா 10 மணியை தாண்டிட்டு. ரெண்டாவது வந்து 9:50, 10 மணிக்குள்ளுக்கு 280. மூணாவது வந்து 10:10, 10 மணியை தாண்டிட்டு விலை வந்து 350 ரூபாய். அப்ப மூணாவது வராது, ஏன்னா இல்ல அவங்களுக்கு தெரியுது விலையும் கூட டைமும் கூட. நாலாவது வந்து 350 ரூபா, 9:55. 10 மணிக்குள்ளுக்கு போயாச்சு, ஆனா காசு கூட. மத்த ஒன்னும் ரெண்டையும் பார்க்க காசு கூட. அப்ப 3ம் வராது, 4ம் வராது, 1ம் வராது. ஏன்னா 1 வந்து 200 ரூபாய் விலை குறைவேண்டதுக்கு அவர் போறாரு 10:05. அப்ப 10 மணிக்கு பிறகுதான் போறாரு. அப்ப ஆன்சர் வந்து என்னது? ரெண்டாவது. 280 ரூபாய் விலையும் குறைவு, 9:50க்கு போறாரு. 9:50க்குள்ளுக்கு போறாரு. Understood, right? Any doubts இருக்கா நஸ்ரு? ஓகே, கொஞ்சம் பாருங்க. நாளைக்கு வந்து 2021 ஜேஎல்பிடி பேப்பர் கிளாஸ்லயே செய்வோம். ஓகே, டைம் கேப்போட நான் உங்களுக்கு தருவேன், செய்வோம். என்னன்னா இந்த வீக் கொஞ்சம் தொடர்ந்து கிளாஸ் செய்வோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்குது. ஸோ எனக்கும் அந்த கிளாஸ் இப்போ ஒரு 2 கிழமை வச்சுப்படல, அதால கொஞ்சம் இஷ்யூ. இன்னும் ஒரு 6 கிளாஸ் பேலன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கிளாஸுக்கு வர பாருங்க. நாங்க இந்த வீக் நாளைக்கு வென்ஸ்டே தேவையில்ல, நாளைக்கு பேப்பர் ஒன்று செய்வோம். இந்த வீக் ஃபுல்லா கொஞ்சம் கிளாஸுக்கு வர பாருங்க. ஓகே, ஸோ நாங்க செஷனை முடிச்சிடுவோம். என்ன கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு இன்னும் பேப்பர்ஸ் கொஞ்சம் தர இருக்கு. ஓகே, மாதிரி எனி டவுட்ஸ் இருக்கா?